மக்களே வணக்கம். தமிழ்நாடு எலெக்ஷன் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் எப்போ போல தான் ஓட்பா டிவிக்கே உங்கள் சின்னம் விசில் சின்னம். விசில் சின்னத்தில் வாக்களிங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் விஜய் வின் பண்ண செய்யுங்க. டிவிகே கட்சி வின் பண்ணணும். ஸோ நல்லதே நடக்கணும் தமிழ்நாட்டுக்கு. ஓகே மக்களே. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிவிகே பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து டிஎம்கே பற்றி பார்ப்போம். டிஎம்கே வந்து ஒரு பெரிய பழைய கட்சி தான். ஸோ 50 வருஷமாக இருக்குன்றாங்க. 50 வருஷமாக இருக்காங்களா, 50 வருஷமாக வச்சுப்போமே. 50 வருஷம் இருக்கிற கட்சியில் ஸோ மாற்றி மாற்றி வந்துட்டு தலைவர்கள்லாம் மாறி வந்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது கலைஞர். ஸோ அவர் ஒரு படைப்பாளி, அறிவாளி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் அவரோட தவப்புதல் வந்து ஸ்டாலின் இப்போதைக்கு இருக்கார். கலைஞர் இருக்கும்போது வந்து கொஞ்சம் வேறு லெவலில் சிந்திச்சு செயல்பட்டு பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஏடிஎம்கே இருந்தார். ஸோ எம்ஜிஆர், கலைஞர் இவங்க எல்லாமே மாற்றி மாற்றி இருந்தாங்க. கலைஞர் தான் டாப், எப்போவுமே மெயினில் இருப்பார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஏதோ கட்சிக்குள்ளே சின்ன சண்டை, பெரிய சண்டை அப்படி சொல்லணும். அப்போது நடந்து என்ன நமக்கு தெரியாது. கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து, ஏன்னா கலைஞருக்காக தான் வந்து எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்துட்டு எம்ஜிஆருக்காக கலைஞர் வந்து கதை வசனங்கள்லேருந்து எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்டது எல்லாமே அவரு சப்போர்ட் பண்ணார். ஒரு கட்டத்தில் இவர் கட்சி தலைவர் ஆனப்போ அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து சப்போர்ட் கூட்டின்னு வந்தார். ஸோ ஸ்டார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் இருக்கார். ஏதோ ஒரு ஏடிஎம்கோ இல்லை பிஜேபிக்கோ சம்திங் ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அவங்க கூட ஒன்றா சேர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஎம்கேக்கு வந்து எம்ஜிஆர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். எங்கே மீட்டிங் போட்டாலுமே பார்த்தா அந்த காலகட்டத்தில் எங்கே நியூஸ் பிரகாரம் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி பிரகாரம் எங்கே மீட்டிங் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கலைஞர்லாம் பேசிடுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அந்த அந்த மீட்டிங்கில் ஒரு டயத்தில் கலைஞர் பேசுறது கேட்கறதுக்காக இருந்த மக்கள் வந்து, ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூட்டணியில் வந்து எம்ஜிஆர் வந்து எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணும்போது, ஸோ பரப்புரை பண்ணும்போது அவர் பேச்சு கேட்க மட்டும்தான் மக்கள் கூடியிருக்காங்க. சின்ன மீட்டிங்கோட பெரிய மீட்டிங்கோ மாநாடாகட்டும் எல்லாமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ இதில் வந்து ஈகோ கிளாஷ் ஆகிருக்கு. ஐ மீன் வந்து எப்போவுமே மீட்டிங்கில் கட்சித் தலைவர் வந்து லாஸ்ட்டாக பேசுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து க்ரௌட் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே பேசி தீர்த்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நியூஸ் பிரகாரம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிடுங்க, இல்லை நான் லாஸ்ட்டாக தான் பேசணும் அப்படின்ற மாதிரி கலைஞர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து கலைஞருக்கு முன்னாடி எம்ஜிஆர் பேசியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் பேசுனது எல்லாமே கேட்டுட்டு, எம்ஜிஆருக்கு முன்னாடி பேசலாம் கேட்டு எம்ஜிஆர் பேச வெயிட் பண்ணி எம்ஜிஆர் பேசின பிறகு எல்லாமே கலைஞ்சு போக ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கலைஞர் போய் பேசுறாரு. ஸோ அதை வந்துட்டு அப்போ எல்லாமே ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சாரு. அந்த மீட்டிங்கில் வந்து எம்ஜிஆர் தான் திரையிலையும் ஹீரோ, ரியல்லையும் ஹீரோ ஆயிட்டார். ஸோ கட்சி தலைவன் வந்து கலைஞர். பட் ஆனால் எம்ஜிஆர் வந்து அந்த ஹீரோவை தெரியாரு மக்களுக்கு. ஸோ இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அந்த சப்போர்ட்டில் வந்து டிஎம்கே வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கலைஞர் ஆட்சி அமைக்கிறாரு. ஸோ இவங்க ஆட்சி அமைப்பதில் பார்த்தீங்கன்னா சில ஊழல்கள் நடக்கிறது, பல ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ ஆட்சி சரியில்லை. ஸோ அதில் வந்து ஏதோ சொல்கிறாங்க, கணக்கு வழக்கு கேட்குற பட்டத்தில் உனக்கு என்ன கணக்கு சொல்லணும், நீ வந்துட்டு உனக்கு சொல்ல அவசியம் இல்லை. ஸோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ண, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி போச்சு. ஸோ என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஜிஆர் வந்து விலகி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே அந்த கட்சி ஆரம்பித்தார். அவர் சின்ன ஒதுக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வெற்றி அடைஞ்சு 10 வருஷம் கரெக்டாக இருந்தார், ஆட்சி பண்ணார். அதுக்கப்புறம் 15 வருஷம் வின் பண்ணும்போது செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ சிஎம்மாக தான் அவர் செத்தார். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி பிரகாரம், ஏடிஎம்கே ஹிஸ்ட்ரி. ஸோ அதிலிருந்து அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தான் ஜெயலலிதா வந்து அவர் கை கட்டினார். அதுக்கப்புறம் இடையில எம்ஜிஆர் செத்து ஜானகி வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இடையிலே வந்து ஜெயலலிதா வந்துட்டாங்க. அப்புறம் ஜானகி சிஎம் ஆனாங்க. அதுக்கப்புறம் அது உள்கொப்பு என்ன நடந்தோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி போன கதை தான் வந்து ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ எதுக்காக சொல்ல வர மக்களே, பழைய ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் எதுவும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா கை கட்டினாங்க. அவங்க ஏடிஎம்கே ஆப்போசிட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ டிஎம்கேவை பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் டஃப் கொடுக்குறதுக்கு யாரெல்லாம் மறுபடியும் கலைஞரே வந்தார். ஸோ அவர் ஆட்சி பண்ணார். அப்போ வந்துட்டு ஸ்டாலின் உள்ளே வந்துட்டு அவர் அரசியலில் மூஞ்ச காட்டியிருக்காரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் மாதிரி. இப்போது என்ன பிரச்சனைனா, டிஎம்கே நல்லது பண்ணுறாங்க பண்ணல அப்படின்லாம் இல்லை. அவங்க எக்ஸாம்பிள் ஒரு 1000 கோடி இல்லை, ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கொள்ளடிக்கிறாங்க. மக்கள் வந்து கேள்வி கேட்டால் சரியான பதில் இல்லை. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து வேறு கட்சி தான் வந்தே ஆகணும். டிஎம்கேனா எப்போ பார்த்தாலும் ஊழல், கொலை, கொள்ளை, லஞ்சம், ஸோ எதிர்ப்பு, போதை, ஸோ இது நிறைய கள்ள சாராயம் காய்ச்சறது, குடிக்கிறது, இப்போ இடையில செத்தானுங்க.
அது கூட போய் ஸ்டாலின் போய் பார்க்கல. ஸோ அதனால் வந்துட்டு இரிட்டேட்டிங்காக தான் போயிட்டுருக்கு மக்கள்கிட்ட. ஸோ எனக்கு டிஎம்கே வேணாம். ஒரு டயத்தில் ஸ்டாலின் தான் வராரு, போன 5 ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு சம்திங் ஏதோ விடியல் பஸ் அதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா போச்சு. சிலதெல்லாம் வந்து பண்ணாங்க, சிலதை பண்ண முடியாது. ஏன்னா பணம் இல்லாமல் பண்ண முடியாது. இவங்க வந்து பிஜேபி கூட வந்து நட்பாக இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அது கரெக்டு. நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பிஜேபி கூட மோடி சார் கூட போயிட்டு ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு மீன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி வந்தால் தான் எந்த நல்லதும் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு. இவர் எதுவுமே பண்ணாமல் இங்கேருந்து லெட்ரு போட்டு லெட்ரு இப்போ தான் தபாலில் போட்டு லெட்ரு மெயில் அனுப்ப வேண்டியது தானே. ஸோ அதனால் வந்துட்டு இல்லை நேரடியாக போய் பேச வேண்டியது டைம் கேட்டு நேரடியாக போயிட்டு எனக்கு வேணுன்றத காலைல உதவி வாங்கிட்டு வந்து பண்ணணும். நீ தானே தலைவன், நீ தானே சிஎம். சொகுசாக காரில் மட்டும் போனால் போதுமா? மற்றவங்க சொகுசாக மக்கள் வாழ தேவையா? அதனால் வந்துட்டு எங்கே பணம் கிடைக்குமோ அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் மோடி போயிட்டு வேர்ல்டு பேங்க்கில் கேட்டு இந்தியா கடன் வாங்க, இந்தியாவே கடனில் தான் இருக்குது. வேர்ல்டு எல்லாமே கடனில் தான் இருக்குது. எவன் கடன் வாங்காமல் இருக்கான்? ஸோ எல்லாமே கடன் வாங்கி தான் ஆகணும், கட்டி தான் ஆகணும், திருப்பி கொடுத்தாகணும், கட்ட முடியல வட்டி கட்டி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. தனி மனித கடன்ல இருந்து நாடு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இவர் இருக்கும்போது நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், தமிழ்நாடு எதுவும் தரமாட்டாங்க தரமாட்டாங்க இப்படியே சீன் போட்டு தெரிஞ்சுட்டு வெறும் கடனை வாங்கி வாங்கி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதாவது 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 15 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு சீமான்ல இருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து தப்பு டிஎம்கே. ஸோ அதனால் வந்துட்டு டிஎம்கே வந்து ஒரு பொறுப்பான ஆட்சி பண்ணல. தமிழ்நாட்டில் டிஎம்கே என்ற கட்சி பெரிய கட்சி தான், ஆலமரம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த ஆலமர விழுதுகளை ஒழுங்காக வேலை பார்க்கலையே, தொண்டர்களே ஒழுங்காக வேலை பார்க்கல. ஆலமரம் நிற்கிறேன் ஸ்டாலின் கலைஞர் செத்து போயிட்டாரு. ஸ்டாலின் இருக்கிற அவன் தான் தலைவன், அவனும் ஒழுங்காக வேலை பார்க்கல. எப்போ பார்த்தாலும் ஊழல் ஊழல் ஊழல். ஸோ பொம்மை ஆட்சி பண்ணிட்டு எப்போ பார்த்தாலும் ஏடிஎம்கே திட்டின்னு இல்லை பிஜேபி திட்டின்னு. ஸோ மக்களுக்காக என்ன பண்ணணும், இல்லை நான் மக்களுக்காக பண்ணுறேன், சரி ஓகே இது வரைக்கும் போச்சு, நாங்கள் எல்லாமே வந்து மக்களுக்காக நல்லது பண்ணலாங்க, செஞ்சது கூட செய்யல, என்ன செஞ்சேன் என்ன செஞ்சு இந்த கொஸ்டின் மார்க் வருது. ஸோ மக்களே இந்த மறுபடியும் அகைன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லதே பண்ணுறேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் பார்த்துன்னு ஸ்டாலின் வாயில வரல. சும்மா ஏடிஎம்கே இப்படி பண்ணாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி பண்ணுறாங்க, இவன் பண்ணுறாங்க, நேற்று கட்சி ஆலோசனை சரியா பண்ணுறாங்க, எல்லாமே வந்து சிஎம் ஆரம்பிக்கான், சிஎம் ஆகணும் ஆசைப்படுறாங்க. ஆமாம், நீ சரியில்லைன்னா வரதான் செய்வாங்க. ஸோ இருக்கிற ஆண்ட கட்சி சரியில்லைன்னா தான் ஆள போகிற கட்சிக்கு இன்னொருத்தன் வருவான். மக்கள் ஏன் புது சான்ஸ் தேடுறாங்க, ஏன் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க? ஸோ உங்கள் ஆட்சி சரியில்லை, ஐ மீன் டிஎம்கே ஆட்சி சரியில்லை. ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் டிஎம்கேக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போது டிஎம்கே சரியில்லைன்னா மறுபடியும் ஏடிஎம்கே போட்டிருப்பாங்க. பட் ஏடிஎம்கே போட சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேவும் வந்துட்டு தெரியும் மக்களுக்கு, அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க, அது செட் ஆகாது. ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு ஊழல் கட்சி தான். ஸோ ஏடிஎம்கேவும் சரியில்லை, டிஎம்கேவும் சரியில்லை. சென்ட்ராக வர புது கட்சி விஜய்க்கு டிவிகேக்கு ஓட்டு கூட தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் விரும்புகிறாங்க. அதனால் வந்து டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் வந்து அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. இதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுறேன், மக்களுக்காக நல்லது பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுறேன், அது வந்து இனிமேல் நான் ஊழல் செய்யாமல் பார்த்துக்கிறேன், யாரும் ஊழல் பண்ண மாட்டேன், நானும் ஊழல் பண்ண மாட்டேன், நானும் லஞ்சம் வாங்க மாட்டேன், நானும் வந்து வர கட்டிங்கில் ஊழலை வந்து சம்பாதிக்க மாட்டேன், இருக்கிற பணம் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் வந்து என்கிட்ட சொத்தே இல்லை, என் பேரில் காரே இல்லை, மகா பொய் சொல்லி வச்சுருக்கீங்க. இது மகா தெரிஞ்ச பொய், எல்லாருக்கிட்டுமே இருக்கு. அப்புறம் அப்போல 10,000 தான் இருக்குது, என் பேரில் கார் இல்லை, என் பொண்டாட்டி பேரில் எவ்வளோ தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. பொய் பொய் வாயை திறந்தாலே பொய். உங்கள்கிட்ட கார் இல்லை, உன் பேரில் கார் இல்லை சொல்கிறது தப்பு. உன் பேரில் இல்லைன்னா உன் பேரன் பிள்ளை உன் பேர் பொண்டாட்டி பேரில் எல்லாம் வாங்கிக்கிறீங்க, சொத்தே இல்லை சொல்கிறீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதுலேயே நீங்கள் வந்துட்டு ஃப்ராடுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போவே தெரியும் ஃப்ராடு டிஎம்கே கட்சி, தெரிஞ்சு தான் நானும் ஓட்டு போட்டேன், வேறு வழி இல்லைல்ல. தமிழ்நாட்டில் வேறு யாருக்கு ஓட்டு போடுறது? அதனால் ஃப்ராடு போய் தான் ஐயோ உங்களை இந்த ஃப்ராடு கட்சி வேணாம், இந்த ஃப்ராடு கட்சி வேணாம் அப்படின்றதுக்காக தான் விஜய் வரார். நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் பண்ண விட மாட்டேன், லஞ்சம் லாவண்யம் எதுவுமே கிடையாது. ஸோ போலீஸுக்கும் நேற்று நியூஸ் பிரகாரம் புது புது கோரிக்கைகள் சொல்கிறாரு. நான் இதை பண்ணுவேன் போலீஸ்க்காக, இதை பண்ணுவேன் போலீஸ்க்காக, இதை விவசாயத்துக்கு பண்ணுவேன், இது வந்து நெசவு தொழிலாளர் பண்ணுவேன். ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒன்று ஒன்று புதுசு புதுசாக அறிவிக்கிறார். ஸோ என்னால் முடியும், நான் பண்ணுறேன், வரி ஏற்றாமல் பண்ணுறேன், வர வருமானத்தில் வச்சு பண்ணுறேன், கரெக்டாக சொல்கிறவங்கள. ஏன்னா வர வருமானத்தில் ஊழல் இல்லாமல் லஞ்சம் அடிக்காமல் கொள்ளை அடிக்காமல் நான் பண்ணித்தரேன் மக்களுக்கு சொல்லிட்டு கரெக்டான தலைவர். வந்துட்டு பண்ணுறாங்க பண்ணல, அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஓப்பனிங் எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். உங்ககிட்ட ஓப்பனிங்கும் இல்லை க்ளோஸும் இல்லை, எல்லாமே நம்பர் 1 திருட்டு பையன் ஸ்டாலின். திருந்துங்க. ஸோ இந்த 5 ஆண்டு சத்தியமாக உங்களுக்கு கிடையாது. டிஎம்கே வாஷ் அவுட். எனக்கு தெரிஞ்சு 2014 15 வாஷ் அவுட் ஆகிட்டீங்க. ஸோ அப்போ கலைஞர் இருந்தார், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக டிஎம்கே வின் பண்ண தான் எல்லாமே நினச்சாங்க.
ஸோ அதனால் வந்து கட்டுமரமாக தூக்கி போட்டாலும் நான் கடலில் மிதப்பேன்னு கலைஞர் சொன்னார். ஆனால் மிதக்கல, முழுக வச்சுட்டாங்க தமிழ்நாடு மக்கள். அவர் மிதக்குனாரு, மக்கள் முழுக வச்சுட்டாங்க. ஸோ காரணம் ஊழல், 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 லஞ்சம். ஸோ ஆனால் ஒன்று, பிரிட்ஜு கட்டுறாங்க, பாலம் கட்டுறாங்க, நூலகம் கட்டுறாங்க, சிலை திறக்கிறாங்க. இதான் வேலை. டிஎம்கேல வந்துட்டு பாலம் கட்டுறது, சிலை திறக்கிறது, நூலகம் கட்டுறது, இதே மாதிரி ஏதோ பில்டிங் கட்டுறது, இதான் நடக்கும். மற்றபடி மக்களுக்கு நல்லது பண்ணணும் பிளான் போட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிளான் போட்டு இப்படி கொள்ளடின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ வேறு வழி இல்லை. டிஎம்கே ஒரு கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்ல முடியாது, மக்களை கண்டுக்காத ஆட்சி. ஏன்னா மக்களை ரொம்ப அடித்து துன்புறுத்தினதை கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவாங்க. கொடுங்கோல் ஆட்சிக்கு வழி இல்லை. ஏன்னா மக்கள் புரட்சி வெட்டிக்கும், தூக்கி போட்டுருவாங்க வெளியில். நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஓகே. ஸோ ஒரு பொறுப்பான ஆளுன்றதுக்காக அவங்க நியமித்தாங்க. ஸ்டாலினுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்தாங்க, தக்க வச்சுக்க தெரியல. நான் உண்மையை சொல்லலாம், தக்க வச்சுக்க தெரியல. இந்த வாட்டி டெபாசிட்டா வாஷ் அவுட். எனக்கு தெரிஞ்சு 2014 எலெக்ஷன் மாதிரி காலி. அதுக்கப்புறம் 15ல் வந்து சிஎம் ஆனாங்க இவங்க யார், ஜெயலலிதா. அதுவும் வேஸ்ட்டு. ஸோ ஏரி திறந்து விட்டு மெட்ராஸே முழுகடிச்சாங்க, அவங்களும் வேஸ்ட்டு தான். போய் சேர்ந்தாங்க, விட்டுருங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு டிஎம்கே வேஸ்ட்டு, ஏடிஎம்கே வேஸ்ட்டு. மக்களே சிந்தித்து செயல்படுங்க. மக்கள் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஸ்டாலின் ட்ரை பண்ணுறாரு. எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு எடப்பாடி ட்ரை பண்ணுறாரு. இவங்க 2 பேருமே முட்டாளாக்கிட்டு மக்களே டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, வெற்றியை வின் பண்ண செய்யுங்க. மக்களே ஓட்பா டிவிக்கே, சிந்தித்து செயல்படுங்க, ஓட்பா டிவிக்கே. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் தேவையே இல்லை. ஸோ இந்த பக்கம் திரும்ப எடப்பாடி அங்கிள் நீங்களும் தேவையில்லை. நீங்கள் ஒரு ஊழல்வாதி தான். எல்லாமே வந்துட்டு ஃப்ராடு பயிலுங்க தான். 2 பேருமே ஃப்ராடு பயிலுங்க தான். புது ஆட்கள் எவனா இருந்தால் பரவாயில்ல. உதயநிதி ஸ்டாலினும் ஃப்ராடு பையன் தான். கோடி கோடியாக சொத்து வச்சுக்கிறான். ஸோ அந்த சினிமா ஃபுல்லாக கண்ட்ரோலே உதயநிதி கையில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு எல்லாமே நீங்கள் தான் சொகுசாக இருக்கீங்க. மக்களாகிய நானாகட்டும், யாராகட்டும், யாருமே சொகுசாக இல்லை. இல்லை ஆண்டடாங்காட்சி மாதிரி தான். அவங்கவுங்க லைஃப் கடன் வாங்கிட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மட்டும்தான் ஜாலியாக கடன் வாங்கி ஜாலியாக இருக்கீங்க, பணத்தை கொள்ளடிச்சு வச்சுட்டு. ஸோ இந்த வாட்டி டிஎம்கே கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு எப்போதும் போடுற இத்து போடணும் போட்டுன்னு தான் இருப்பானுங்க. சிந்திச்சு செயல்படணும், நல்லா இருக்கணும், வாழணும் அப்படின்னு மட்டும்தான் டிவிகே விஜய்க்கு போடுவாங்க. ஸ்டாலினுக்கு ஒதுக்குங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடாதீங்க யாருமே. அதை நான் சொல்ல முடியும். ரெட்டலைக்கும் ஓட்டு போடாதீங்க. ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. சிந்தாமல் ஓட்டை சிந்தாமல் செதறாமல் விஜய் சொல்கிற மாதிரி விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு ஓட்பா டிவிக்கே. தமிழக முதலமைச்சராக, வருங்கால முதலமைச்சராக விஜய் தான் வரணும். மக்களே சிந்தித்து செயல்படுங்க. அவருக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் அவரை தூக்கி வந்துச்சு, கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பிரபஞ்சம் அவர் பக்கம் தான் இருக்குது, கடவுளும் அவர் பக்கம் தான் இருப்பார். விஜய் வந்து சிஎம் ஆகிறதுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. ஓட்பா டிவிக்கே, விசில் சின்னம். ஓகே.